சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுவை பெற்றார் விஜயகாந்தின் மகன் விஜய் பிரபாகரன் மற்றும் சுதீஷ். இது குறித்த முழு விவரங்களை இணைப்பில் காத்திருக்கும் செய்தியாளர் வினோத்குமார் வழங்க கேட்கலாம். வினோத்குமார், வணக்கம். தகவலை பதிவு பண்ணலாம். 18வது மக்களவை தேர்தலுக்கான தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்பட்டு தொடர் அந்தந்த கட்சிகளுடைய விருப்ப மனுக்கள் தொடர்ந்து பெறப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தேமுதிக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் நேற்று முதல் தொடங்கி இன்று 2வது நாளை எட்டியிருக்கக்கூடிய நிலையில் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் 2வது நாளாக விருப்ப மனுக்களை மக்களவை தேர்தலில் போட்டியிடுவதற்காக விஜயகாந்தின் மகன் விஜய பிரபாகர் மற்றும் மாநில இளைஞரணி செயலாளர் சுதீஷ் ஆகிய இருவரும் இன்று கட்சியின் பொதுச் செயலாளர் பிரேமலதாவிடம் அந்த மனுக்களை பெற்றுள்ளனர். இதையடுத்து அந்த மனுக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு நாளையுடன் இந்த மனுக்கள் பூர்த்தி செய்வதற்கான நிறைவு நாள் என்பதையொட்டி இன்று மனுக்கள் பெறப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்கள் மீதான பரிசீலனை செய்யப்படுவதுடன் அந்த மனுக்கள் பெறப்பட்டு அந்த தொகுதிக்கான எந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான களம் இருக்கிறது என்பதையும் தேமுதிக தலைமை அலுவலகம் சற்று முன்னதாக ஒரு தகவலை தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் கள்ளக்குறிச்சி தொகுதியில் நாடாளுமன்ற தொகுதிக்கு போட்டியிடுவதற்காக சுதீஷ் மற்றும் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவதற்காக விஜய பிரபாகர் ஆகிய இருவரும் மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து இன்று அந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு பரிசீலனை செய்யப்படுவதுடன் இன்று மாலை அதிமுகவுடன் இந்த தொகுதி பங்கீடும் குறித்தும் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவிருப்பதால் தேமுதிக அலுவலகத்தில் மிகவும் பெரும் திரளான தொண்டர்கள் தொடர்ந்து குவிந்து வருகின்றனர்.